ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளாக என்னோடய ஜிங்கலாலா என்னன்னு தெரியுமா? வாங்க, அதுதான் இன்றைக்கி வீடியோவே. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க பூக்களெல்லாம் அழகாக வீக்கெண்டில் பறிச்சாச்சு. இது சாட்டர்டே சண்டே நடந்த வேலையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ இதை சாட்டர்டே எல்லா பூக்களையும் செடியிலேருந்து பறித்து அதை அழகாக கட்டியாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சண்டே சர்ச்சுக்கு வச்சுட்டு போகிறதுக்காக அதை அழகாக நான் இதுவாக இப்போ கட்டிட்டேன். எல்லா பூவுமே கலந்த மாதிரி இதை நான் கட்டியிருக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பூக்கள் நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை மாடி தோட்டங்க, தரை தோட்டம் கிடையாது. மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்படியே ஃபார்முக்கு வந்தாச்சு. ஃபார்முக்கு வந்த உடனே நானும் அவளுக்கு என்னை பார்த்த உடனே ரொம்ப ஜிங்காலாலாவாகிடுங்க கொக்கோக்கு. ஸோ நான் போயிட்டாலே அவள் தலை தெறிக்க ஓடுவா பாருங்கள், என்னோட விளையாடுவா. நான் கமான்னுவேன், ரான்னுவேன். அவளும் அதே மாதிரி பண்ணுவாள். அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி என்னை பார்த்த உடனே. பொதுவாக நான் இந்த நாய் பூனையெல்லாம் பெருசாக விரும்ப மாட்டேன். பட் ஏனோ தெரியல, அவளை பார்த்ததும் எனக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அவள் என்னோட ட்ராவல் பண்ணிட்டு வரா இல்லையா? ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவுத்து விட்ட உடனே ஓடுவா பாருங்கள். என்னை பார்த்த உடனே பக்கத்தில் மட்டும் வரக்கூடாதுன்னுவேன் நான். பட் விளையாடுறதுக்கு கூப்பிட்டே இருப்பா, வான்ற மாதிரி குலைச்சிட்டே இருப்பா. ஓடு என்னன்னா ஓடுவா. உண்மையாகவே எனக்கு அவளோட விளையாடிட்டு இருக்கிற நேரத்தில் என்னையே நான் மறந்து, ஸோ என் வயசையும் மறந்து நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். 1000 வலிகள் உடம்புல இருந்தாலும் அவளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. பட் ரியலி இட்ஸ் வெரி அமேசிங் ஒண்டர்ஃபுல் மூமெண்ட் அது எனக்கு. ஸோ அவளுமே வீக்கெண்ட் ஆனாலே நான் அவளை எதிர்பார்த்துட்ருப்பா. ஸோ இது நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு. இது சர்ச்சுக்கு, எங்கள் சர்ச்சுக்கு இது காணிக்கையாக வைக்கிறதுக்காக நான் இதை பறிச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய பூக்களும் மொட்டுக்களும் பிஞ்சிகளும் நம்ம கார்டனில் இருக்குது. அப்படியே சாட்டர்டே என்ன பண்ணினேன்னா, இந்த பாத்தி மாதிரி அங்கங்கே அப் அண்ட் டவுன் மண்ணில் இருக்கிறதுனால அங்கங்கே இந்த மாதிரி செங்கல் வச்சு கட்டி அதில் கரும்பு சக்கை, மாட்டு தோரம், அப்புறம் மண்ணெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. ஏன்னா இந்த இடம்லாம் ட்ராகன் ஃப்ரூட்டு, மற்ற காய்கறிகள்லாம் நடலான்றதுக்காக அந்த கார்னர் மட்டும் ட்ராகன் ஃப்ரூட், ஏன்னா அது ஒரு கார்னராக இருக்கும்ன்றதுக்காக. ஸோ கார்னரில் அந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் கட்டிங்ஸை நடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மண்கலவை. அப்படியே கூடவே கொஞ்சம் மழை விழுந்ததுனால, கொஞ்சம் மண் ஈரமாக இருந்ததுனால களை செடிகளெல்லாம் கொஞ்சம் பிடுங்கி போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது நம்மளோட விளிம்பிக்காய். ஸோ கேனில் இருந்து அப்படியே குறுமிட்டே இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் பெரிய ட்ரம்மில் மாற்றியாச்சு. அப்படியே தண்ணி ஓடுறது, அப்படியே ஊற்றுறது கீழே ஓடிட்டு இருந்ததுனால எல்லா செடிக்கும் பாத்தியும் எடுத்துகிட்டு, கூடவே தவசிக்கீரை என்னை பறிக்க மாட்டியான்ற மாதிரியே என்னை பார்த்துது. சரி, ஓகே பறிச்சிடலான்னுட்டு அவளையும் கொஞ்சம் நான் பறிச்சிட்டேன். வீட்டுக்கு பொரியலுக்கு தேவையான தவசிக்கீரையும் பறிச்சிட்டேன். உண்மையாக கீரைகளிலே ரொம்ப டேஸ்ட் எதுன்னு கேட்டால் நான் தவசிக்கீரை தாங்க சொல்லுவேன். முருங்கை இலையும் விட அல்டிமேட்டாக இருக்குது அந்த டேஸ்ட்டு. இனிப்பாக நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் ஒரு வாட்டி சமைச்சு சாப்பிட்டேன். இது செகண்ட் டைம் அறுவடை. ஸோ அப்படியே தொட்டிகள்லையுமே காலியாக இருந்த அந்த வாட்டர் கேன்கள்லையுமே மரங்களை தரையில் நட்டதுக்கப்புறம் காலியாக இருந்த வாட்டர் கேன்கள்லையும் இப்போ மண் ஃபில் பண்ணியாச்சு. வர நாட்களில் நம்ம அதில் என்ன செடிகள் நடுறதுன்னுட்டு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ கூடவே நம்ம தரையில் பூசணிக்காலாம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நம்ம கார்டனும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஒரு அழகாக பட்டர் ஸ்குவாஷ் கிடச்சிது, அழகாக அதையும் பறிச்சாச்சு. இதுதாங்க நான் செஞ்ச வீக்கெண்டு வேலை. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டேக் கேர்.